ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க? மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியான சாப்பாடு சாப்பிட்டாச்சுங்களா? இல்லைங்க. அந்த அந்த கவின்கிற பையனோட இது பார்த்தேங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க அந்த பையனை பார்த்து. ஏன்னா நானும் 2 பசங்களை பெற்றிருக்கிறேன்ல, அந்த வலி என்னன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுங்க. இல்லை, அந்த பொண்ணு பேசுனதை நான் கேட்டேங்க. ஆடியோ போட்டிருக்குறாங்க. பொண்ணு முகம் தெரியாத மாதிரி மறைச்சு. ஏம்மா, நீயே அந்த பையனும் 2 பேரும் லவ் பண்ணியிருக்கிறீங்கல்ல, அது உங்கள் அப்பா கேட்கும்போது நீ உங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கலாமே. நாங்கள் 2 பேரும் விரும்புகிறோம்ப்பா, அவன் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்கிறான்ப்பா. அவன் நல்லபடியாக அவன் செட்டில் ஆனால் எனக்கு அவனை பிடிச்சிருக்குதுப்பா, அவனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்கள் அப்பாவுக்கு நீ அம்மாக்கெல்லாம் புரிய வச்சிருக்கலாமே. நீ ஏம்மா நான் லவ்வே பண்ணலன்னு சொல்லியிருக்கிற? நான் அவனை எல்லாம் லவ் பண்ணலன்னு சொன்னங்காடிக்கு இப்போ அந்த பையன் மேலே தான் தப்பு. நம்ம பொண்ணு கரெக்டாக இருந்திருக்கிறா. நம்ம பொண்ணு பின்னாடி அவன் தான் சுற்றி டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லி இன்றைக்கி ஒரு உயிரே போயிருச்சே. சொல்லியிருக்கலாம்ல உங்கள் அப்பாட்ட, நானும் தான் லவ் பண்ணேன். அப்போ நீ நல்ல பொண்ணு ஆகிட்டு அந்த பையன் மேலே எல்லா தப்பும் வர மாதிரி வந்து அது எப்படி? இதை அப்படியே விட்டுருங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்கிற. ஒரு உயிர் போயிருக்குது. பேசாமல் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் பேசத்தான் செய்வாங்க. ஏன் நீ லவ் பண்ணி எல்லாம் அதை சொல்லியிருக்கோணுமில்ல உங்கள் அப்பாட்ட? கேட்டாங்கல்ல? கேட்டப்போ நீ சொல்லியிருக்கலாமல்ல, அவன் நல்ல பையன்ப்பா, அவனை எனக்கும் பிடிச்சிருக்குதுப்பா, நாங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், நல்லபடியாக அவனும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு அவன் டைம் கேட்டிருக்கிறான்ப்பா, அவன் நல்ல பையன்ப்பா, அவனுக்கு உங்களுக்கு அவன் நல்ல நிலைமைக்கு வரட்டும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா, இல்லைன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன்னு நீ சொல்லினீன்னா அந்த பையனை ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. இப்போ அவன் தான் வந்து பின்னாடி சுற்றுறான்னு சொல்லி தானே அந்த பையனோட உயிர் போயிருக்குது. அந்த பையனை பெற்றவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். விட்டுருங்க, நீ ஈஸியாக சொல்கிற, இதோட விட்டுருங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் எல்லோரும் என்ன பேசாதீங்க, இதில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்களையெல்லாம் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறிய. ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு பையனோட உயிரை எடுத்துட்டு என்ன? நானும் 2 பசங்களை வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள்லாம் பசங்க வாழ்க்கையில் வந்து விளையாண்டு ஓட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா பசங்களை பறி கொடுத்துட்டு ஒவ்வொரு தாய் தகப்பனும் தவிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறதா? அந்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? எப்படி மனசு வலிக்கும்? இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மாவை சொன்னால் மட்டும் உனக்கு அவங்களாம் சம்மந்தமே இல்லைங்கிற. ஏன் ஜெயிலுக்கு தானே போகிறாங்க? அவங்கள என்ன பண்ண போகிறாங்க? கொலை பண்ணதுக்கு ஜெயிலுக்கு தானே உங்கள் அப்பா அம்மா போவாங்க. அதே உனக்கு மனசு வலிக்குதுன்னா வாழ வேண்டிய வயசில் ஒரு பையனை தூக்கி கொடுத்துருக்குற அந்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? அந்த பையன் உயிர் போகும்போது அவன் என் உயிர் எவ்வளோ துடிச்சிருக்கும். உன்னை விரும்பினதை தவிர அந்த பையன் வேறு என்ன தப்பு பண்ண? என்னங்க ஜாதி? சும்மா ஜாதி ஜாதின்னு ஏங்க இப்படி போட்டு எல்லாத்தையும் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஜாதியெல்லாம் முதல்ல ஒழிச்சு கட்டுங்க. எதுக்குங்க ஜாதி? மனசு பிடிச்சிருக்குதா, ஒழுக்கம் இருக்குதா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா, பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. வசந்தா ஜாதி, கீழ் ஜாதி என்னங்க? எல்லாரும் மனுஷங்க தாங்க. 2 ஜாதி தாங்க இருக்குது. ஒன்று பெண்கள், பெண் ஜாதி, ஒன்று ஆண் ஜாதி, அவ்வளோதாங்க. சோமா ஜாதி ஜாதின்னு தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஏங்க அப்படி இருக்கிறீங்க? எப்படிங்க நாங்கள்லாம் எங்கள் பசங்களை எப்படி தாங்க நம்பி நாங்கள்லாம் வெளியே தாட்டுறது? பசங்களை பெற்றவங்களுக்கும் கவலை, பொண்ணுங்களை பெற்றவங்களுக்கும் கவலை. குழந்தைய பெற்றுக்காமல் இருக்கணும் மாட்டிருக்குதுங்க. இந்த மாதிரி தூக்கி கொடுக்கறதுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் அந்த தாய் தகப்பனுக்கு. லவ் பண்ணால் மட்டும் பார்த்தா அதை தைரியமாக அப்பா அம்மாக்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். நீ நல்லவளாகிட்டு போயிட்ட, நான்லாம் விரும்பலப்பா அப்படின்னு சொல்லிட்ட. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம பிள்ளைய டார்ச்சர் பண்ணுறான் லவ் பண்ண சொல்லி. அப்போ இவனை என்ன பண்ணல? ஏன் வேண்டாம்மா, நீ பொண்ணுங்கிறதுனால உங்கள்கிட்ட பேசுகிறேன். உன்ன மாதிரி ஒரு சுயநலமான பொண்ணுங்க இருக்கவே கூடாது. என்ன, நீ இன்னைக்கு உயிரோட குத்துக்கல்லாட்டு உங்கள் அப்பா நாத்தாளுக்கு நீ இருக்கிற. ஆனால் அந்த பையனை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்றைக்கி ஒரு வேலைக்கு போய் அவன் குடும்பத்தை பார்க்குற நேரத்தில் அவனை கொண்டு போய் இப்படி குழியில் கொடுத்தாங்கன்னா அந்த தாய் தாப்பா எவ்வளோ வேதனைப்படுவாங்க. அப்படி உங்களுக்கெல்லாம் ஜாதி வெறி பிடிச்சதுன்னு வைங்க, அந்த பசங்களை கொல்லாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க.
அப்போ அந்த பிரச்சனை ஓஞ்சிரும். உங்கள் கௌரவத்துக்கும் ஒன்றும் குறைச்சல் வராதுல்ல. நானும் பார்த்துட்டேன். எப்போ பார்த்தாலும் அந்த பசங்க உயிரையே தான் எடுக்கிறாங்க. பொண்ணுங்க தப்பு பண்ணால் அந்த வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணை ஒன்றும் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பொண்ணு வேணும். இந்த பையன் இடைஞ்சலாக இருக்கிற இந்த பசங்களை கொல்றது என்னங்க இதெல்லாம்? பசங்க மேலே எதுக்குங்க கை வைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிக்கலையா கூப்பிட்டு பெற்றவங்க கிட்ட சொல்லுங்கள். அந்த பையனை கூப்பிட்டு கேட்கலைன்னா பெத்த தாய் தகப்பனை கூப்பிட்டு உங்கள் பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு பிடிக்கல இந்த இது அப்படின்னு சொல்லி பெற்றவங்கள கூப்பிட்டு சொல்லுங்கள். பெற்றவங்க அந்த பசங்களை கண்டித்து தங்கோட வச்சுக்குவாங்க. நீங்கள் யாருங்க உயிரை எடுக்கிறதுக்கு? பெத்த தாய் தகப்ப உயிரை கொடுத்து வளர்த்தி வச்சாங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் குடும்ப கௌரவத்துக்காக எங்கள் குழந்தைகளையெல்லாம் கொண்டுட்டு போவீங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேங்க, உங்களுக்கெல்லாம் பிடிக்கலையா, உங்களுக்கு அந்த பையனால் பிரச்சனைனா உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை நீங்கள் என்னமோ பண்ணிக்கிங்க. உங்கள் ஜாதி வெறிக்கு தயவு செஞ்சு அடுத்த குழந்தைங்கள கை வைக்காதீங்க. இல்லையா கூப்பிட்டு ஒழுங்காக அவங்க அப்பா அம்மாட்ட கூப்பிட்டு உங்கள் பையனை நீங்கள் அடக்கி வச்சுக்கோங்க, எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த பெத்த தாய் தகப்பங்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்கள். அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க பையனை. அவங்க பையன் உசுறு முக்கியம்ல. அதனால் அவங்க எப்படி அந்த பையனை பாதுகாத்து வைக்கணுமோ வச்சுக்குவாங்க. உங்கள் பொண்ணு பக்கமே வரமாட்டாங்க. நானும் பார்த்துட்டு எத்தனை இதோட முதல்ல ஜாதியெல்லாம் தூக்கி குப்பையில் ஓடுங்க. என்னங்க ஜாதி? நாளைக்கு நீங்கள் ரோட்டில் போகும்போது உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு, ரத்தம் போயிட்டு